நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கிஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேச. வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், இலங்கை அதிபர் தேர்தல் முடிந்து ஒரு வார காலம் ஆகுது. ஏகேடி அவருடைய செயல்பாடுகளை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? இதை பற்றி முன்னதாகவே நாம் பதிவுகள் செய்துவிட்டோம். இருப்பினும் ஏகேடி அவர்கள், அனுராக் குமார் திசாநாயகே தெரிவு செய்யப்பட்ட அரசியல் பின்புலமும் அதன் அரசியல் முக்கியத்துவமும் என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் மறு வலியுறுத்தல் செய்ய வேண்டும். இலங்கையின் 75 ஆண்டுகால வரலாற்றில் பிரேமதாசா என்கின்ற அந்த ஒற்றை மனிதரை தவிர 14 அதிபர்கள், 14 அந்த அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்கள் கோபிகாமா என்கின்ற சிங்களவர்களில் உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற பிரிவிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள். 75 ஆண்டு கால வரலாற்றில் கோபிகாமா உயர் ஜாதியை தவிர்த்து இரண்டாவதாக வந்திருக்கிறவர் அனுராக் குமார் திசாநாயகே. அப்போது இந்த பொலிட்டிக்கல் எலீட்ஸ் என்று ஒன்று, அவர்களினுடைய அபரிமிதமான ஊழல், எல்லையற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கை, இவற்றையெல்லாம் இலங்கையில் குறிப்பாக சிங்கள மக்களே அதை நிராகரித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு செயல் என்று நாம் பார்க்கலாம். புதிதாக வந்திருக்கிற அவர் இதுவரையும் பெரிதாக பிராந்திய அளவிலோ உலக அளவிலோ அறியப்படாதவர். பொதுவில் ஆட்சிக்கு ஒருவர் வருகின்ற வழித்தடத்தில் இருக்கிறார் என்றால் அவர் பிராந்திய அளவிலும் பேசப்படுவார், உலக அளவிலும் ஓரளவுக்கு பேசப்படுவார். அப்படி பேசப்படாமல் ஒரு உயர் சாதி இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து இளம் வயதில் இந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்பது சிங்கள மக்கள் சொல்லியிருக்கிற ஒரு மிக முக்கியமான அரசியல் செய்தி. பொதுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எல்லோரும் நல்லதைத்தான் பேசுவார்கள். அப்படி இவரும் பேசியிருக்கிறார். பேசியிருக்கிறார் என்பதே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். குறிப்பாக அவர் பேசியிருப்பது, அவர் சந்திக்கின்ற முதல் சவால் அரசியல் சவாலாகத்தான் இருக்கும். அவருக்கு 42% பேர் வாக்களித்திருந்தாலும் கூட 58% பேர் அவருக்கு வாக்களிக்கவில்லை. ஒரு வகையில் அவரை நிராகரித்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த 58%த்திலும் நீங்கள் அந்த கணக்குகளை பார்த்தீர்கள் என்றால் பழைய யூஎன்பி, ஐக்கிய தேசிய கட்சி, ஓரளவுக்கு ஒரு கன்சர்வேட்டிவ் வலது சார்ந்த ஒரு தொகுப்பு என்று சொல்லலாம். சஜித் பிரேமதாசா அவர்களும் நம்முடைய முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இருவருமே பழைய யூஎன்பி தான். ஆக அந்த யூஎன்பியினுடைய பழைய வாக்கு தொகுப்பு என்றுதான், அதோடு தமிழ் பிரிவினர். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இலங்கையில் மொத்தம் 25 மாவட்டங்கள் இருக்கின்றன. அந்த 25 மாவட்டங்களில் 10 மாவட்டங்கள் சிங்களவர்கள் பெரும்பான்மை இல்லாத மாவட்டங்கள். தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள், ஏனைய இஸ்லாமியர்கள், மலையகத் தமிழர்கள், இந்த மலையகத் தமிழர்கள், வடக்கு கிழக்கு உள்ள தமிழர்கள், இஸ்லாமியர்கள், இவர்கள் இணைந்து 10 மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான புரிதல் எல்லா உலகத் தமிழர்களும் புரிய வேண்டியது. காரணம், மாறிவிட்ட சூழ்நிலையில் எப்படி தமிழருக்கான அல்லது சிங்கள பேரினவாதம் அல்லாத ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிற போது 10 மாவட்டங்களில் சிங்களவர்கள் அரசியல் பெரும்பான்மையாக இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 10 மாவட்டங்களும் அனுராக் குமார திசாநாயகவை நிராகரித்திருக்கின்றன. ஆக தமிழர் தொகுப்பு நிராகரித்திருக்கிறது. சிங்களவர்களிலும் ஒரு பெரும் தொகுப்பு 42% நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பழைய யூஎன்பி தான் வந்திருக்குது. அப்போது இந்த பின்புலத்தில் அவர் அவருடைய உரையாடலில் அவர் சொல்லியிருக்கிறார், ஜனநாயகம் என்பது சிலர் ஆதரவாக வாக்களிப்பார்கள், சிலர் எதிராக வாக்களிப்பார்கள். எனக்கு ஆதரவாக சிலர் வாக்களித்திருக்கிறார்கள், எதிராக சிலர் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு எதிராக வாக்களித்தவர்களினுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி என்னை நான் நடத்தி கொள்வதுதான் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒன்று அவர் சொல்லியிருக்கிறார். அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ கண்டிக்கு அவர் போனப்போ அங்கே கண்டியில் இருக்கக்கூடிய இந்து திருக்கோயிலுக்கு அவர் சென்றிருக்கிறார். பொதுவாக சிங்கள அதிபர்கள் தயங்குகிறார். அதுவும் யாழ்ப்பாணத்திற்கு அவர் நல்லூருக்கு சென்றார் என்றாலோ அல்லது திருகோணமலைக்கு திருக்கேதீஸ்வரத்திற்கு சென்றார் என்றாலோ அது வேறு. கண்டி என்பது தேரவாத பௌத்த சிங்களத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மையம்
கண்டி. அந்த கண்டியில் ஒரு இந்து கோயிலுக்கு அவர் சென்றிருக்கிறார் என்பதும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் மிக மிக அமைதியாகவும் தெரிவு செய்து சாய்ஸ் தமிழர் பிரச்சனையை பற்றியோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது பற்றியோ ஒரு வார்த்தை இன்னும் உச்சரிக்கப்படவில்லை என்பது. அவர் உச்சரிக்காதது மட்டுமல்ல, இப்போ வெளிநாட்டு தூதரகங்களோ வெளிநாட்டு வெளியுறவு பிரிவுகளோ வாழ்த்துகின்ற பொழுது இதை அடிக்கோடிட்டு சொல்வார்கள். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழர் அரசியல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்வார்கள். அது சொல்லப்படவில்லை என்பது நீங்கள் இது இப்போ வெளிநாடுகளும் சொல்லலை, இந்தியாவும் சொல்லலை, உள்ளிருந்து அவரும் சொல்லலைங்கிறது தமிழர் பிரச்சனை என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக முதன்மைப்படுத்தப்பட மாட்டாது என்பதை நமக்கு செய்தியாக சொல்கிறது. ஆக அவர் சந்திக்கின்ற, நான் சொன்னேன், முதல் பிரச்சனை அரசியல் எப்படி தனக்கு வாக்களிக்காத ஒரு பெருந்தொகுப்பு மக்களினுடைய நம்பிக்கையை இவர் பெறப்போகிறார். அப்போ பாராளுமன்ற தேர்தல், அப்போ நம்பிக்கையான இன்னொன்றையும் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பாராளுமன்ற தேர்தலை முன்னோக்கி அவர் பிரதமராக முன்னிறுத்துகின்ற பேராசிரியர் ஹரணி அவர்கள் என்பது இன்னொரு குறியீடாக பார்க்கிற போது, ஒரு சிம்பாலிக்காக பார்க்கிற போது அது மிக முக்கியமான ஒரு குறியீடு என்று நான் நினைக்கின்றேன். ஒரு ஃப்ரெஷ் பாலிட்டிக்ஸ். ஒரு பேராசிரியராக இருந்தவர், கருத்து நிலைப்பாட்டில் இவர்கள் எல்லோருமே அடிப்படையில் சிங்கள பேரினவாதத்தினுடைய சாயல்களை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு ஜனநாயகத்தன்மையோடு எல்லோரையும் உள்வாங்கிக் கொள்ள முடியுமா என்று சிந்திக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். எப்படி அவற்றை திட்டங்களிலும் செயல்முறைகளிலும் முன்னெடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது, பழையன கழிதல் என்பது தெரிகிறது. தமிழர்களுக்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய துயரம் என்பது பழையன கழிந்து போவது போல தெரியவில்லை. பழையவர்கள் எதையும் சாதித்து நமக்கு தருவதற்கான நம்பிக்கையும் தென்படவில்லை என்பதுதான் தமிழருக்கு இன்று நிகழ்கிற மிகப்பெரிய அவலமாக இருக்கிறது. பழையவர்கள் நம்பிக்கையாகவும் இல்லை, பழையன கழிந்து போய் இந்த சிங்களத்தில் எழுந்திருக்கிற ஒரு சிங்கள மக்களுக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டும். இதற்கு மேலும் இவர்களை நாங்கள் தாங்க முடியாது என்கின்ற ஒரு நிலை வருகின்ற போது, இத்தனை ஆண்டு காலம் தங்களினுடைய அரசியல் பிதாமகர்களாக இருந்தவர்களை குப்பை தொட்டியில் தூக்கி போடுகின்ற அந்த அரசியல் புரிதலும் தெளிவும் துணிவும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அந்த புரிதலும் தெளிவும் துணிவும் இன்னும் தமிழ் சமூகத்துக்கு வரவில்லை என்பதை அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக பேராசிரியர் ஹரணி அவர்களை அவர் முன்னிறுத்தி இருப்பது ஒரு ஃப்ரெஷ் பாலிட்டிக்ஸ் அவங்க பார்க்குறாங்க, சிவில் சொசைட்டியை உள்வாங்க பார்க்குறாங்க. பழகி போய்விட்ட சிங்கள பேரினவாத தடத்திலிருந்து அவர்கள் விலகி நிற்க, அல்லது ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், கண்டென்ட்டில் வருமானு நமக்கு தெரியாது, தோற்றப்பாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தோற்றப்பாட்டின் அரசியலாவது முதல்ல அவங்க சரியாக நடத்தியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை, எல்லா மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதில் அவர் தமிழர்களினுடைய நம்பிக்கையை எப்படி பெறப்போகிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்போ இவங்களுடைய பின்புலத்தில் ஜேவிபிக்கு முந்தைய ஒரு இடதுசாரி சிந்தனை என்பது இலங்கையில் இருந்தது. 1956ஆம் ஆண்டு ஒரு நாடு, இப்போ இந்தியாவில் முன்வைக்கிறாங்கல்ல RSS, ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் என்கின்ற அந்த கொள்கை முன்வைக்கப்பட்ட போது, அந்த சிங்களா ஒன்லி, சிங்களம் மட்டும்தான் இலங்கையினுடைய ஆட்சி மொழியாக அதிகார மொழியாக இருக்கும் என்கின்ற அந்த அறிவிப்பு 1956 வருகின்ற பொழுது ஒரு இடதுசாரி தலைவர் தான் சொல்வார், உங்களுக்கு ஒரு மொழி 2 நாடு வேண்டுமா, இல்லை 2 மொழிகள் ஒரு நாடு வேண்டுமா என்பதை சிங்கள மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று. அவர் ஒரு சிங்களவர், அவர் தமிழர் அல்ல. சிங்கள மக்களினுடைய அரசியல் மனசாட்சியை பற்றி அவர் கேட்டார். நீங்கள் ஒற்றை மொழி என்று போனீர்கள் என்றால் 2 நாடாக இது மாறும், 2 மொழி என்று நீங்கள் போனீர்கள் என்றால் இது ஒரு நாடாக இருக்கும் என்று சொன்னார். இன்று ஈழம் என்பது ஒரு அழகாக, ஒரு நிலவியல் அழகாக கிடைக்காமல் போனாலும் கூட உள்ளத்தில் இன்றும் ஈழத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற தமிழர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறார்கள். சிங்கள பேரினவாதம் தமிழ் மக்களினுடைய உள்ளங்களையும் மனங்களையும் உணர்வுகளையும் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய இராணுவ பிரிவுகளை ஒருவேளை வெற்றி கொண்டிருக்கலாமே தவிர அவர்களினுடைய அரசியல் கனவுகளையும் அதைவிட முக்கியமாக உணர்வுகளினுடைய அந்த புனித கருவூலங்களையும் அவர்களால் கைப்பற்றவே முடியாது. ஸோ எனவே தான் அந்த இடதுசாரி சிந்தனையாளர் அன்று ஜேவிபியினுடைய இடதுசாரி சிங்கள பேரினவாதம் அல்ல, ஜேவிபியினுடைய ஒரு அடித்தளம் என்பது இடதுசாரி சிங்கள பேரினவாதம் தான். ஆனால் அதற்கு முந்தைய ஒரு சோஷலிஸ்ட் இடதுசாரி சிந்தனை இருந்தது. அந்த சிந்தனைக்கு அனுராக் குமார திசாநாயகர் வருவாரா என்பது முதல் சவால். இரண்டாவது பொருளாதார ஒரு சவால். எப்படி IMF-ஓடு, ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடு உள்ளதை அவர் அதை நிராகரிக்க முடியாது, நிராகரித்தா தாக்குப்பிடிக்க மாட்டார். அது எப்படி ஒரு மறு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து ரீநெகோஷியேட்டிங் என்று சொல்வார், அதனுடைய
மிகவும் அழுத்துகின்ற, குறிப்பாக அடிநிலை மக்களை, ஏழை மக்களை, உழைக்கும் மக்களை அழுத்துகின்ற, அவர்களுக்கு ஒரு 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 பரிவு காட்டாத அம்சங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதை ரீநெகோஷியேட் பண்ணுவாரா? அதில் எப்படி அவர் இப்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த அனைத்து உலக பொருளாதார புரிதல் மிக கொண்டவர், அனுபவமும் மிக்கவர். அப்போ அவர் சார்ந்த அணியினர் அவர்களோடு எப்படி அனுசரணையாகவும் அவர்களினுடைய அனுபவங்களை, அறிவை எப்படி ஒரு உள்வாங்கிக் கொள்ளப் போகிறார் என்பது ஒரு இரண்டாவது சவாலாக இருக்கும். தேசிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்கு கோத்தபயா ராஜபக்ஷ காலத்தை போல முட்டாள்தனமான ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கின்ற கொள்கை நிலைப்பாடுகள் எடுக்காமல் பொறுப்புணர்வான, தொலைநோக்கு கொண்ட பொருளாதார திட்டங்களை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர் எப்படி கட்டி எழுப்ப போகிறார், அப்படி கட்டி எழுப்புவதில் எல்லா சமூகங்களினுடையவும் நம்பிக்கையை அவர் எப்படி பெறப்போகிறார், எப்படி ஈடுபடுத்த போகிறார் என்பது இரண்டாவது முக்கிய சவாலாக இருக்கும். மூன்றாவது முக்கிய சவால் என்பது ஜியோபாலிட்டிக்ஸ், புவிசார் அரசியல். சீனாவினுடைய ஈடுபாடு ஏற்கனவே ஆழமாக இருக்கிறது. கொள்கை ரீதியாக ஜேவிபி சீனாவினுடைய ஆதரவு என்று சொல்வதை விட சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை சாயல்களை கொண்ட ஒரு கட்சி. இப்போ சீனாவும் கூட அவர்கள் ஒரு இடதுசாரி மார்க்சிஸ்ட் என்று நீங்கள் வைத்துக்கொண்டாலும் கூட அது சீன தேசியத்தினுடைய, அந்த சீன தேசியம் என்பது சீன பேரினவாதமாக மாறும் என்பதற்கு அங்கு வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் சீனாவில் எவ்வளவு ஒடுக்கப்படுகிறார்கள் என்பது வெளிவராத கதைகள். அது வல்லரசாக எழுந்திருக்கிறது. ஆனால் சீன ஒரு முரட்டு தேசியத்தினுடைய வார்ப்பாகத்தான் அது வந்திருக்கிறதே தவிர ஒரு முற்போக்கான இடதுசாரி சோஷலிஸ்ட் தேசியம் என்று அதை சொல்ல முடியாது. ஸோ எப்படி ஜேவிபி என்பது அடிப்படையில் அந்த சீனாவினுடைய முன்மாதிரியை உள்வாங்கி கொண்ட ஒரு பேரினவாத இடதுசாரி கட்சி. சீனாவினுடைய அது ஹெவிலி இன்வெஸ்டட் இன் தட் கண்ட்ரி. இவர்களினுடைய பரப்புரைகளுக்கு பின்புலத்தில் இருந்து நிதி உதவியெல்லாம் பெரிதாக, நிதி உதவி, தொழில்நுட்ப உதவிகள் எல்லாம் செய்ததாக கூட அறிக்கைகள் இருக்கின்றன. ஸோ எப்படி சீனாவினுடைய அந்த ஒரு தாக்கத்தையும் இந்தியாவினுடைய அச்சங்கள் அல்லது ஒரு சஸ்பிஷன் என்று சொல்லலாம், ஒரு ஐயப்பாடுடனேயே இவர்களை பார்க்கின்ற இந்த போக்கு எல்லாம் எப்படி அவர் நேவிகேட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சவாலாக இருக்கும். கடைசியாக தமிழர்களினுடைய நம்பிக்கை எப்படி அவர் பெற்றுக்கொள்ளப் போகிறார்? மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற, தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை கொடுக்கிற, தமிழ் மக்களுக்கு நேர்ந்த அந்த இன அழித்தல் பிரச்சனைகளுக்கு, அந்த குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை, இழப்புகளுக்கு நீதி, மறு கட்டுமானம், பொருளாதார மீள் கட்டுமானம், இவற்றையெல்லாம் ஒரு ப்ரையாரிட்டி அஜெண்டாவாக வைக்க போகிறாரா? இல்லை ஒரு கண் துடைப்பான காட்சி செயல்கள், ஒரு டோக்கனிசம்னு சொல்லுவோம், எல்லாம் கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, சில ஒரு ஒரு வண்ணப்பூச்சி என்று சொல்லுவோமே, அப்படி ஒரு அணுக போகிறாரா? இல்லை துணிவோடு, ஏன் குறைந்தபட்சம் சந்திரிகா குமாரதுங்கை காலத்தில் 13வது சட்ட திருத்தத்தினுடைய முக்கிய அம்சங்களை கொண்டு நீலம் திருச்செல்வன் அவர்களெல்லாம் முன்வைத்த ஒரு வரைவு இருக்கிறது. தமிழர் தரப்பு நான் என்னை கேட்டால் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன், நாம் மேக்சிமலிஸ்ட் டிமாண்ட் தான் வைக்கணும். எப்படி உலக சமுதாயம் ஒரு மிலிட்ரி பேரிட்டிங்கிற ஒரு காலம் வந்தது. தமிழீழ விடுதலை புலிகளினுடைய இராணுவ பலமும் இலங்கையினுடைய இராணுவ பலமும் சமபலம் என்கின்ற ஒரு நிலைக்கு ஆனையரவை விடுதலை புலிகள் 2000 ஆண்டு தாக்கி அழித்த போது நின்ற போதுதான் அமெரிக்காவினுடைய உந்துதலில் அது நேரடியாக பங்கெடுக்காவிட்டாலும் கூட ஒரு உலக முயற்சி ஒன்று நடந்தது. இந்தியாவும் நேரடியாக பங்கெடுக்கவில்லை என்றாலும் கூட அந்த இதில் அமெரிக்காவும் பங்கெடுத்து நினைக்கிறேன். இந்தியா பங்கெடுக்கவில்லை, ஆனால் இந்தியாவை அமெரிக்கா கன்வின்ஸ் பண்ணிச்சுது. அந்த ஓஸ்லோ டிக்ளரேஷன் சொல்லுவோம், அந்த ஓஸ்லோ பிரகடனம், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறார். அதைத்தான் தமிழர் தரப்பு பேச வேண்டும். அதாவது தனிநாடு என்பதற்கு சற்று குறைந்த, ஆனால் முழு அரசியல் தன்னாட்சி உரிமைகளோடு ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த பரப்பு என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ் அரசியல் ஒன்றுபட்டு நின்று முன்வைக்கலாம். அதில் அங்கே இருந்து அவங்க இறங்கி வருவாங்க. இப்போ நம்ம ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் வைக்கலாமே தவிர அதில் நீக்குப்போக்காக இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அப்போது டெமோக்ரஸி இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் இன்க்ரிமெண்டலிசம்னு நான் சொல்லுவேன். ரெண்டு வகையில் நீங்கள் பார்க்கலாம். ரேடிக்கல் ஒரு புரட்சி வழியாக, அது இராணுவ ஆயுதம் தாங்கிய புரட்சி வழியாகவோ போராட்டம் வழியாகவோ தலைகீழ் அதிரடி மாற்றங்களை கொண்டு வர முடியும். அது நிகழாமல் போகின்ற பொழுது we have to believe in incrementalism. இப்போ இன்க்ரிமெண்டலிசம் நான் சர்ச்சில் பார்க்குறேன். நான் சர்ச்சை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கலாம்.
ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்திற்கு, ஒரு ஏழை கிராமத்திற்கு அது செல்கிற போது அந்த கிராமம் வறுமையுற்ற ஒரு கிராமமாக இருக்கும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சர்ச்சு, ஒரு லேண்டை வாங்குவாங்க, ஒரு சின்னூண்டு ஒரு சர்ச்சை இருக்கும். அதில் மக்கள் வருவார்கள், பயிற்சி, கல்வி, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு உதவிகள் என்று ஒரு 25-30 ஆண்டுகள் கடந்து அந்த ஊரை நீங்கள் பார்க்கிற போது அதனுடைய முகமே ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும். என்றால் தரம் சார்ந்த பல உள்ளீடுகள், அறிவுறுத்தல், கற்பித்தல், மக்களை ஒருங்கிணைத்தல், அவர்களுக்கான எனேபிளர்ஸ், அது கல்வியாக இருக்கலாம், ஆற்றல்களாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், புரிதல்களாக இருக்கலாம். திஸ் இஸ் வாட் வி கால் இன்க்ரிமெண்டலிசம். தலைகீழாக ஒரு மாற்றம் வருவதல்ல, கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக ஒரு மாற்றம். அப்போது அந்த வகையில் இந்தியாவும் ஒத்துக்கொண்ட ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அதுதான் ஏன் சந்திரிகா குமாரதுங்கை காலத்தில் அனுராக் குமார திசநாயகி பங்கேற்ற போது 2004-05 காலத்தில் இவரும் அந்த ஆட்சியில் அவர் பங்கேற்றிருந்தார். அப்போது முன்வைக்கப்பட்ட நீலன் திருச்செல்வம் வரைவு எல்லாம் இருக்கிறது. அந்த வரைவில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் முன்வைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு இணைப்பிற்கான முன்னெடுப்புகள், அதிகார பரவலாக்கம், நில உரிமை, நிதி திரட்டும் உரிமை, நில நிர்வாக உரிமை, லேண்ட் கண்ட்ரோல், ரெவென்யூ ஜெனரேட்டிங், இதெல்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு பகிர்ந்தளிக்கப்பட்ட அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரொவின்ஷியல் பவர்ஸ், மாகாண அதிகாரங்கள், இவற்றிலிருந்து கூட அவர் அனுராக் திசநாயகே தமிழருக்கான ஒரு கேள்வியை முன்வைப்பதில் வந்து நின்றார் என்றால் தமிழர்களினுடைய நம்பிக்கையும் அவர் ஓரளவுக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக ஃபாதர். அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்தது தமிழக மீனவர்கள் தாக்குதல் அது குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுக்கிட்டே. சிங்கள பேரினவாதம் அதை செய்யாது. அதாவது எந்த அளவுக்கு, ஏன்னா இது ஒரு பிரச்சனை என்னன்னா, வரக்கூடிய நாட்களில் இதில் இந்தியாவும் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதில் இந்தியாவுக்கு அக்கறையே இல்லை, இந்திய உளவு அமைப்புகளுக்கு அக்கறை இல்லை. ஏன்னா இது தமிழர்களுக்கென்று இருக்கிற சில நமக்கு வல்னரபிள் ஸ்பாட்ஸ் இருக்கும். சில இடங்களில் நம்ம வருமோன்னு சொல்கிறோம்ல, இந்த இடத்துல தட்டினா இந்த இடத்துல உங்களுக்கு வலிக்கும் அல்லது உங்களுக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு. இந்த ஒரு புள்ளி தான் தமிழகத்து மீனவர்களையும் வடகிழக்கு தமிழ் மீனவர்களையும் பகையாக்குகின்ற ஒரு புள்ளி. அதன் ஊடாக ஒட்டுமொத்த தமிழக கருத்தையும், தமிழ் மக்களையும், தமிழர்களையும், தமிழகத்தையும், வடகிழக்கு தமிழர்களையும் ஒரு பகை நிலையில் வைத்திருப்பதற்கு இது அவர்களுக்கு உதவுகிறது. அப்போ பீஸ்ஃபுல் பாக் ஸ்ட்ரைட்ஸ், பாக்கு நீரிணைன்னு சொல்லுவோம்ல, பாக் ஜலசந்தி, ஒரு இரு தரப்பினருக்கும் வளம் சேர்க்கிற, இரு தரப்பினரும் ஒப்புரவாக செயல்படுகிற, இயங்குகிற ஒரு பாக்கு நீரிணை புரிதல் என்பது சாத்தியமானது. அது இப்போ நான் வெளிப்படையாக இப்போ இங்கே நான் முன்வைக்க விரும்பல, ஆனால் அதை நாம் செய்ய முடியும். நவீனமயப்படுத்துவதன் ஊடாகவும், இரு தரப்பினருக்கான ஒரு நிரந்தர அமைதி ஒரு குழு ஒன்றை உருவாக்குவதன் மூலமாகவும், இந்த இரு ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஸ் என்று சொல்வார்கள், இதை காலாதிகாலமாக பாரம்பரியமாக தமிழகத்து மீனவர்களும் வடகிழக்கு இலங்கையினுடைய மீனவர்களும் இந்த வளங்களை எந்த விதமான முரண்பாடுகளும் மோதல்களும் இல்லாமல் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தினுடைய தொடர்ச்சியாக நவீன தொழில்நுட்பங்கள் வந்துவிட்ட பிறகு சிங்கள மீனவர்கள் வந்து தலையிடாமலும், அனைத்துலக பெரும் கொள்ளை மீன் சக்திகள், அது சீனாவாக இருக்கலாம், ஐரோப்பிய சில நாடுகளாக இருக்கலாம், வந்து இந்த வளங்களை சுரண்டி கொண்டு போகாமலும் இருப்பதற்கு ஒரு முழுமையான திட்டத்தை இந்தியாவும் இலங்கையும் விரும்பினால் அதை முன்வைக்க முடியும். எ பீஸ்ஃபுல் பாக் ஸ்ட்ரைட், பீஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி ஃபிஷிங் ரிசோர்ஸஸ் இன் தி பாக் ஸ்ட்ரைட்ஸ் என்பதை முன்வைக்க முடியும். ஆனால் அதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் தமிழக அரசியலுக்கு இல்லை. தமிழக அதிகாரத்தில் என்றால் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், அப்போ அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்து அரசியல் சமூகத்திற்கு வைக்க வேண்டும், அல்லது அரசியல் சமூகத்தில் இருக்கிறவர்களே இதை ஒரு ஆய்வு செய்து ஒரு முழுமையான திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இந்த ரெண்டும் இங்கே வர்ற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கான ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறது. முதலில் இரு தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டியது, வடகிழக்கு இலங்கையினுடைய அரசியல் சமூகமும் தமிழகத்தினுடைய அரசியல் சமூகமும் ஒட்டுமொத்த உலகத் தமிழ் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டியது, சிங்கள பேரினவாதமும் புதுடில்லி டீப் ஸ்டேட்னு சொல்லுவோம், இவங்களும் இந்த பிரச்சனை அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதா அவங்க விரும்புகிறாங்க. தமிழக மீனவர்களும் வடகிழக்கு இலங்கையினுடைய மீனவர்களும் அப்போது மோதிக்கொள்வது போலவும், வடகிழக்கு இலங்கையினுடைய தமிழர்களை பாதுகாப்பதற்கு சிங்கள இராணுவம் வருவது போலவும் ஒரு காட்சியை கட்டமைக்க விரும்புகிறார்கள். இந்த காட்சியை கட்டமைப்பதில் செயற்கையாக இந்த
ஒரு ஒரு தோற்றப்பாட்டை கட்டமைப்பதில் சிங்கள பேரினவாதத்திற்கும் புதுடில்லி அதிகாரத்திற்கும் சில வியூகங்கள் இருக்கின்றன என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோளாக இருக்கும். கண்டிப்பா ஃபாதர், இந்த புள்ளியிலிருந்து பார்க்கிறப்ப கேரள மீனவர்களும் எல்லை தாண்டி போறாங்க. ஆனா அவங்க மீது தாக்குதல் பெருசா செய்திகள் நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அது மாதிரி வங்காளத்திலிருந்து வருகிற மீனவர்கள், பாகிஸ்தான்லேருந்து வர மீனவர்களுக்கெல்லாம் அங்க பெரிய தாக்குதல்லாம் நடந்தது. குறிப்பிட்ட தமிழினத்தையும் தமிழக மீனவர்களையும் தாக்குதலுக்கான பின்புறம் இந்த அரசியல் தானா? இந்த அரசியல் ஒன்று. இப்போ நீங்க எல்லை தாண்டி செல்வது, எல்லா கடலுக்குள் சென்று விட்டால் அங்கே எல்லைகளே கிடையாது. நீங்க வந்து கல் பதித்து வைக்க முடியாது. இத்தோடு இந்திய எல்லை முடிகிறது, இலங்கை எல்லை தொடங்குகிறது, பாகிஸ்தான் எல்லை தொடங்குகிறது. மீனவர்களுக்கு தெரிந்தது எல்லாம் எங்கு மீன் இருக்கிறதோ அங்கு அவர்கள் செல்வார்கள். இதுதான் பாரம்பரிய மீனவர்களினுடைய பாரம்பரிய பழக்கம். ஒட்டுமொத்த தமிழ் மீனவர்களும் அவர்கள் செய்கின்ற அறுவடையை விட ஓரிரு சீன மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களினுடைய கப்பல்கள் வந்து அள்ளி செல்வது அதிகம். மீண்டும் சொல்கிறேன், தமிழகத்தை எடுத்துக்கொள்ளும் பழவேற்காடு முதல் நீரோடி வரை இருக்கக்கூடிய மீனவ சமூகம் ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்கின்ற மீன்களை விட சில தனி நிறுவனங்கள், அனைத்துலக நிறுவனம், அரசு கொள்கைகளும் WTO போன்ற நிறுவனங்களோடு அரசுகள் செய்கின்ற ஒப்பந்தங்களும் அந்த ஆழ்கடல் பெரும் கப்பல் மீன்பிடித்தலுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறதை தவிர எளிய ஏழை மீனவர்களுக்கு சாதகமானதாக இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனை எரிந்து கொண்டிருப்பதைத்தான் இவர்கள் விரும்புவார்கள். அதை நாம் எப்படி கையாளப் போகிறோம் என்பது தமிழ் பொது சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்க வேண்டும். தமிழக அரசியலில் ஏன் இது வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக, தமிழக எதுவுமே தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்தார். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குன்னா, ஏனைய கட்சிகளையும் பார்க்குறேன், உடனே ஒரு கண்டன அறிக்கையை விடுவது அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது, கவன ஈர்ப்பு செய்வது, அதோடு அகன்று போய் விடுகின்றார்கள். அந்த பிரச்சனையினுடைய பன்முக தாத்பரியங்கள் என்ன, அவற்றை எப்படி நாம் ஒரு தீர்வு நோக்கி நகர்த்த முடியும், இந்த அணுகுமுறைங்கிறது நமக்கு இல்லை. அப்போ அதில் வந்து இந்த ஃபிஷர்மேன் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு முக்கியமானது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் ஒரு தமிழக மீனவர்களை, நீங்கள் பழவேற்காட்டிலிருந்து நீரோடி வரைக்குமான மீனவ சமூகம் என்பது பாரம்பரிய தமிழ் சமூகம். இட்ஸ் a ட்ரெடிஷ்னல் தமிழ் கம்யூனிட்டி. அது வந்து வேற்றுமொழி பேசுகின்ற சமூகம் அல்ல. எந்த வகையிலும் வேற்று மொழிகளாலோ வேற்று பண்பாடுகளாலோ சமஸ்கிருத மயப்படலாலோ கரைபடாத ஒரு சமூகம் என்றால் மீனவ சமூகம். அந்த சமூகத்திற்கு ஒரு அரசியல் குரலுங்கிறது இல்லை. ஒரு ஹெவி வெயிட் மினிஸ்டர் இருக்காரு அல்லது ஹெவி வெயிட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்க சொன்ன அரசியல் இருக்கிற யாருன்னாலும் கேட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இல்லை, மீனவ அரசியல் இல்லை. அதை உருவாக்க தவறியதில் வெகுஜன அரசியல் கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு, மீனவ சமூகத்திற்கும் பொறுப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் தமக்கான ஒரு கூட்டு வலுவான குரலை உருவாக்கி கொள்ள வேண்டிய கடப்பாடு மீனவ சமூகத்திற்கு இருக்கிறது. அதை உருவாக்கி கொண்டு இதுக்கு இடையில வந்து எல்லாருமே புகுந்து விளையாடுறாங்க. இப்போ RSS புகுந்து அவங்கள மத ரீதியாக பிளவுபடுத்தி வைக்கலாமான்னு பார்க்குறாங்க. மீனவர்களிடையே ஒற்றுமை வருவதை RSS விரும்பலை. அதே போல் கிறிஸ்தவர்களுக்குள்ள எடுத்துக்கொண்டாலும் கூட முக்குவர்கள் பரவர்கள் இந்த வேறுபாடு இருக்கிறது. அது அவர்களுக்குள்ளும் இந்த உட்சாதி வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு பொது தலைமையை உருவாக்குவதில் ஒரு தன்முனைப்பு, அந்த ஒரு தனிநபர்களினுடைய முனைப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த ஈகோங்கிறது ஒரு பிரச்சனை. ஸோ இதையெல்லாம் கடந்து ஒரு வலுவான கூட்டு தலைமையை உருவாக்க வேண்டிய தேவை மீனவ மக்களுக்கு இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது. அரசியல் சமூகத்திற்கும் இது ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் தமிழ் கம்யூனிட்டி. கடலோரம் என்பது மிக முக்கியமான ஒரு வளம். அதுவும் தமிழகம் என்பது நீண்ட நெடிய கடற்பரப்பை கொண்ட ஒரு மாநிலம். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடற்பரப்பில் ஏறக்குறைய 8%, 7.1% நம்ம இல்லை, அதுக்கு அதிகமான எனக்கு சொல்ல தெரியல, ஒரு நெடும் கடல் பரப்பை கொண்ட ஒரு இது கடல் பாரம்பரியம். அது சோழ பேரரசாக இருக்கட்டும், பாண்டிய பேரரசாக இருக்கட்டும், நம்ம வந்து கடல் வலிமை கொண்டு அந்த கடல் வலிமையால் பல நாடுகளை வென்ற ஒரு இனம் நம் தமிழ் இனம். அதனால் ஒரு கடல் கொள்கை என்பது தமிழக அரசிற்கும் தமிழக அரசியலுக்கும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஃபாதர். நிறைவாக ஈழத்தமிழர்கள் ஏகேடி கிட்ட எந்த மாதிரியான கோரிக்கைகளை உலக
சமூகமாக இணைந்து வைக்கணும். அவர்கிட்ட நம்ம எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கலாம்? முதலில் கோரிக்கை வைக்கிற அளவுக்கான தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தகுதியை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அது ஒரு மேடை பேச்சில் மேடையில் நின்று கொண்டு கோரிக்கைகளை வைப்பதாக தான் இருக்கும். நான் ஒரு கோரிக்கையை வைத்தால் அதை ஒரு முக்கியமான அரசியல் சமூகம் ஏற்றுக்கொள்கிற நிலையில் நாம் வலிமையாக இருந்தால் தான் நாம் மதிப்பிற்குரியவர்கள். இன்றைக்கு அந்த மதிப்பிற்குரிய நிலையில் இல்லை. இப்போ ஒரு தனி தமிழ் வேட்பாளரை நிறுத்திய அந்த அறிக்கை நல்ல அறிக்கை தான் இருந்தது. தமிழர்களுக்காக வைக்கப்பட்ட அரியநேந்திரன் அவர்கள் அவளை நிறுத்தி முன்வைக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை என்பது நல்ல அறிக்கையாகத்தான் இருந்தது. ஆனால் அறிக்கை என்பது சிறப்பாக இருந்தால் மட்டும் போதுமா? ஒரு ஒத்த கருத்தில் எல்லோரும் இசைவாக இணைந்து வரக்கூடிய பண்பை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் ஒரு ஃப்ரெஷ் பாலிடிக்ஸ் நாம் சொல்றது. இன்றைக்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் கோரிக்கைகளை வலுவாக முன்வைப்பதற்கான தார்மீகத்தையும் ஆற்றலையும் ஒழுக்க தகுதியையும் பழைய தலைமை முற்றாக எழுந்துவிட்டது. அதில் இருக்கிறவர்கள் பலர் எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் தான். ஆனால் இது உண்மை. இந்த உண்மையை நம்ம வெளிப்படையா சொல்லித்தான் ஆகணும். இன்று இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோ ஏனைய கட்சிகளோ எல்லாம் எனக்கு நிறைய பேர் தெரிந்தவர்கள் தான். தனிப்பட்ட முறையில் நான் அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறவர்கள் தான். பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் யூ ஹேவ் ஃபெயில்ட், யூ ஹேவ் மிசரபிளி ஃபெயில்ட். அப்போது ஒரு ஃப்ரெஷ் பாலிட்டிக்ஸுங்கிறது எங்கே இருந்து தொடங்கும் அப்படின்னா, உலகளாவிய தமிழர்கள் த ஷாக் ஆஃப் 2009 2009 அதிர்ச்சியிலிருந்து அழுது புலம்புவதற்கும் அவநம்பிக்கையோடு இருப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. நீங்கள் அரற்றலாம், வருத்தப்படலாம், பலர் மீது கோபங்கள் கொள்ளலாம். பட் அரசியல் என்பது தொடர்ந்து இடைவிடாது முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இனத்திற்கான முயற்சிகள் என்பது நான் சொல்வது அது 50 ஆண்டு, 100 ஆண்டு, 200 ஆண்டு, 500 ஆண்டு, 1000 ஆண்டுகள் இலக்கு வைத்து முன் செல்ல வேண்டியது தான் இனத்திற்கான அரசியல். அது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு செல்வதும் அல்ல, ஒரு அதிபர் தேர்தலில் தனி வேட்பாளரை நிறுத்தி 3-4% வாக்குகள் பெறுவதும் அல்ல. இனத்திற்கான வேண்டுதல்களும் கோரிக்கைகளும் இலக்குகளும் என்பது 1000 ஆண்டுகளுக்காக வைக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த இலக்கை கொடுப்பதற்கும் இலக்கை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதற்கும் தமிழ் அரசியல், சமகால தமிழ் அரசியல் தோற்று போயிருக்கிறது. தமிழ் பொது சமூகமும் தோற்று கிடக்கிறது. அந்த இடத்தில்தான் தமிழ் பொது சமூகம் எப்படி எழுந்து வரப்போகிறது? அவர்களுக்குள் ஆற்றலாளர்களாகவும் ஆர்வலர்களாகவும் இருக்கிறவர்கள் இந்த யூடியூபை வச்சுட்டு வசைபாடி கொண்டும் துரோகி நல்லவன் என்று சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டும் பல்வேறு நாடுகளினுடைய உளவுத்துறைக்கு ஏவல் வேலை செய்து கொண்டு இருக்கிற இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வெப்சைட்டு இதெல்லாம் நிராகரித்து விட்டு ஒரு இளம் சமூகத்தை முன்னிறுத்தி அறிவு சமூகம் உலகளவில் ஒரு பொது சமூகமாக வந்து அதில் 1,00,000 பேர் அணிதிரண்டார்கள் என்று வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. நாங்கள் வாக்கு அரசியலுக்கே வரவில்லை. ஆனால் தமிழர்களுக்கான அரசியல் கோரிக்கைகளை செதுக்கி ஒரு திரட்சியாக்கி அதை முன்வைத்து அந்த கோரிக்கையின் மீது, அந்த ஆவணத்தின் மீது தமிழகத்தின் கருத்து உட்பட தமிழகத்திலும் வாருங்கள், ஒவ்வொரு கட்சியையும் பாருங்கள், இதற்கு எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கொடுத்து ஒரு இளம் கூட்டு தலைமையை உலகம் முழுவதும் இருக்கிற, இப்போ நான் சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்து தமிழர்களோடு ஒரு உறவாடுகின்ற நெருங்கி இந்த ரைஸ் அமைப்பிற்காக இளம் பிள்ளைகளை பார்த்தால் அப்படி வியப்பாக இருக்கிறது, நமக்கு சிலிர்ப்பாக இருக்கிறது. அங்கு சுபா உமாதேவன் என்கின்ற ஒரு பிள்ளை, நான் 1997ஆம் ஆண்டு ஒரு மேடையில், ஜெர்மனியிலுடைய ஒரு மேடையில், சுவிட்சர்லாந்து மேடையில் நின்று கொண்டு மாங்கிளியும் மரம் குத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்கள் மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியலன்னு ஒரு அகதி குழந்தையாக தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பிள்ளை இன்றைக்கு ஒரு $100s of millions மேலாண்மை செய்கிற ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக வந்திருக்குது. அல்லது பிரகாஷ் விவேகானந்தன் ஒரு தம்பி அங்கே இருக்கிறாரு. இப்படி நிறைய பிள்ளைங்க ஜியோ பாலிட்டிக்ஸ், ஜியோ எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படித்து ஒரு பெரும் இளையர் கூட்டம் இருக்கிறது. இவங்க யாரையுமே நம்ம அந்த அரசியல் ஒரு முன்புலத்திலோ அல்லது சமூக முன்புலத்திலோ காண முடியவில்லை. அப்படி இணைத்து கொண்டு ஒரு ஃப்ரெஷ், எப்படி அங்கே ஹரிணி தானே அவங்க பேர், ஹரிணி, அனுரா, இது போல ஒரு புதியன செய்ய, எங்களுக்கு பைபிளில் நம்ம பிடிச்ச ஆண்டவர் புதியன செய்கிறாருங்கிற அந்த சொல்லாடல் எனக்கு இறைவன் புதியன செய்கிறார், லார்ட் மேக்ஸ் எவ்ரிதிங் நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அரசியல் முகம் உலகளாவி தமிழ் மக்களுக்கு வர வேண்டும். அதற்கான உரையாடல் தொடங்குவது தான் அரசியல் கோரிக்கைகளை முன்வைப்பதை விட முதன்மையானதும் முக்கியமானதும் என்று நினைக்கிறேன்.